நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல லிஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சிஎஸ்எஸ்ல எல்லாமே பிளைன் பார்த்துட்டு வரோம். ஃபாண்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம், லிஸ்ட்ஸ் அப்படின்னு ஒரு பார்க்குறோம். இந்த லிஸ்ட் வந்து நம்ம HTML யூஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம். இந்த லிஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது. அதே கான்செப்ட் தான். ஆனால் சிஎஸ்எஸ்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம HTML பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்டர்லைனு யூஎல் ஓஎல் அப்படின்னு ஒரு 2 டாபிக் மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து இது தாண்டி நம்ம என்னென்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். சிஎஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் அப்படி தான். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம், கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ HTML பார்க்கும்போது அந்த டாட்டுக்கு வந்து நம்ம வந்து கலர் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டு கூடயும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம், எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லிஸ்ட் டைப் ஒரு நம்ம இது கான்செப்ட் எப்படின்னா யூஎல் ஓஎல் அன்ஆர்டர் லிஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட்டு இது ஜென்ரலாக நம்ம ஒன்று பார்த்துடலாம். யூஎல் ஓஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா நம்ம எப்படினாலும் வந்திருக்கும் டாட் டாட் டாட். அப்போ HTML பொறுத்த வரைக்கும் டாட் டாட் வச்சுருப்பாங்க. இதுவே வந்து ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 ஏபிசி இதெல்லாம் ஆர்டராக இருக்கும், கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி அந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா. இது அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து ஸ்டார் போடுறது, ஏரோ மார்க் போடுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஆர்டர் லிஸ்ட்டில் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும். இப்போ ரோமன் லெட்டர் சீரியல் நம்பர் 1 2 3 அப்படி கொடுத்துருக்கோன்னா இதுதான் நம்மளுக்கு ஆர்டர் லிஸ்ட்டு, ஒரு ஆர்டராக இருக்கும். இப்போ டூவில் செகண்ட் லைன் என்ன இருக்குது, டூவில் என்ன இருக்குது அப்படி பார்த்தா அதில் நேராக ஒரு வேல்யூ இருக்கும். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் அப்படி நம்ம பார்க்க முடியாது. அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டைப்பில் பார்க்குறோம். என்ன டைப் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு பார்க்குறோம். செகண்ட் வந்து லிஸ்ட் ஸ்டைலு இமேஜ் கூட நம்ம லிஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துங்களா, புதுசாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்பர் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இமேஜ் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜை வந்து நம்ம சின்னதாக அதில் யூஎல்ஓஎல் அதில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. இதில் வந்து லிஸ்ட் ஸ்டைலு பொசிஷன், எந்த பொசிஷன்ற பொறுத்த வரைக்கும் உள்ளே தள்ளி வேணுமா வெளியில் வேணுமா. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் லிஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் கொஞ்சம் தள்ளி உள்ளே வரும். அது இன்சைடு வேணுமா அவுட் சைடு வேணுமா, இதுதான் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம வந்து நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டு நான் சொன்னது தான், புரியாதவங்க நம்ம படிக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஸ்டைல் டைப்பில் இதில் வந்து நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷனில் நம்ம இன்சைடு அவுட் சைடு அப்படி பார்க்குறோம். லிஸ்ட் ஸ்டைல் இமேஜில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன இமேஜ் தேவைப்படுது அந்த இமேஜை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டு. இது வந்து 100% வித் எடுத்துக்குது. யூஎல் ஓஎல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 100% வித் எடுத்துக்கும். இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டு. 100% வித் எடுத்துக்கிட்டாலே அது பிளாக் லெவல் எலமெண்ட்டு. இது வந்து யூஎல்குள்ள எல்லா லிஸ்ட் எல்லாமே நம்ம போட்டுட்டு இருப்போம். அது இல்லாமல் வந்து டிஃபால்ட்டாக சிண்டெக்ஸ் தான். அடுத்ததா லிஸ்ட் ஸ்டைல் டைப்பில் நம்ம என்னென்ன ஸ்டைல் டைப், ஒரு வந்து ப்ராப்பர்ட்டினா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்க போகிறது கிடையாது. சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணா பின்னா இருக்குது. அதில் வந்து சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் வரும், ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயர் வரும், அப்பர் ரோமன் லோயர் ரோமன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா யூஎல் அப்படின்னு ஒரு எடுத்திருக்கேன், யூஎல் டேக் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஏ டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஏ டேக்ல என்ன வரணும்னா அந்த ஏ டேக்ல ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப்பு சர்க்கிள் அப்படி கொடுத்துட்டேன். அந்த சர்க்கிள் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் அந்த லெட்டர் பக்கத்தில் சர்க்கிள் வந்துடும். இதுவே நான் அடுத்து வந்து யூஎலுக்கு ஒரு டேக் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பின்னு ஒரு எழுதுக்கிறேன். பின்றது கிளாஸ். ஓகேங்களா. இந்த கிளாஸில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். அப்போ யூஎல்ல கிளாஸ் பியில் வந்து ஸ்கொயர், அது ஃபஸ்ட்டு வந்து யூஎல்ல ஏ கிளாஸில் அப்படி போயிடும். இது பி கிளாஸில் வந்து ஸ்கொயர் அப்படி போட்டிங்கன்னா ஸ்கொயராக வந்திருக்கும். நம்ம வந்து பேர் கொடுத்தாலே நம்ம போட்டுடலாம். இது வந்து நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் அதே மாதிரி ஓஎல் ஆர்டர் லிஸ்ட்டில் நான் வந்து சி அப்படின்னு போட்டுக்கிறேன், சி கிளாஸ் அப்படி போட்டுக்கிறேன். அந்த சி கிளாஸ் எப்படி பண்ணுறேன்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப்பு அப்பர் ரோமன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அப்பர் ரோமன்னா எல்லாமே கேபிட்டல், அப்பர் ரோமன் கேபிட்டலில் வந்திருக்கும். ஓகேங்களா. லோயர் ஆல்ஃபா அப்படின்னா லோயரில் வரும். இதுதான் அப்பர் ரோமன்னா 1 2 3, அப்பர் 1 2 3 அப்படின்னு ரோமன் லெட்டர் 1 2 3 சொல்லுவோம்ல, அதுதான் அப்பர் லோயர். அப்பர் லோயர் ஆல்ஃபானா அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும்.
ரொம்ப ஈஸியான டாபிக். இதே மாரி நம்ம வந்து பொசிஷனுக்கு பார்க்குறோம். இமேஜ்ல வந்து நம்ம வந்து இமேஜ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். யுஆர்எல் குடுத்து பாஸ் பண்ணுவோம். அப்ப பொசிஷன்ல வந்து இன்சைட், அவுட் சைடு இது 2 தான் இருக்கு. அவுட் சைடு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் புரிஞ்சுரும்னு நினைக்கிறேன். புரியல இந்த வீடியோ மறுபடியும் பாருங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான் குடுத்துருக்கோம். சும்மா இத ஒர்க் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு வந்து இது பேசிக்கா எப்படிலாம் ஸ்டைல் வந்து லிஸ்ட் எந்த இடத்துல தேவைப்படுது, எந்த இடத்துல நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல மட்டும் நம்ம தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம். புரியலனா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு சொல்லி தரது அங்க இருக்கோம். தேங்க் யூ.